ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேன்? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி கேட்டால், மாடி தோட்டம் வந்து கொஞ்சம் க்ளீனிங். அதாவது வந்து நான் வந்து இன்றைக்கி லிக்விடு ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கொத்தி கிளறி தேவையில்லாததெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதான் வந்து இன்றைக்கி வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ நான் வந்து ஒரு தொட்டியாக வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒன்று வந்து ஃபுல்லாக வந்து கொத்தி கலரி வந்து இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து வச்சுருக்கு, காய் வச்சுருக்கு, தக்காளி காயெல்லாம் வந்து வச்சுருக்கு இல்லையா. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திருப்பி உரம் கொடுக்கறது தேவையில்லாத செடியெல்லாம் வரக்கூடாது. நான் நிறைய தடவை வந்து லைவ்லலாம் போடும்போதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கலரிட்டு தேவையில்லாதெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து கொத்தி கலரிட்டு இது எல்லாம் பெருக்கிட்டு திருப்பி மேல் கொண்டு ஃபுல்லாக வந்து மண்ணெல்லாம் வந்து நிரப்புறதுலாம் நிரப்பிக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், இது ரொம்ப காஞ்சி போய் கிடக்கு. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தி கலரிட்டு இது தேவையில்லாத அந்த புல்லெல்லாம் நம்ம வந்து எடுத்துடணும். இதெல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பெருக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து கரைசல் வந்து விடலாம், ஃபெர்டிலைசர் வந்து விடலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா நான் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஒன்று ஒன்றா. அப்புறம் இப்போ பாருங்கள், நம்மளோட இந்த ரோஸ் வந்து நான் நிறைய தடவை வந்து காமிச்சிருப்பேன். டெய்லி லைவில் நிறைய பேர் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா அது வந்து பூத்து விட மொட்டு வந்து நல்லா வந்து விரிஞ்சு பெருசாகி வந்துருக்கு பாருங்கள் பூவு. இந்த கலர் தான், இந்த எல்லோ தான். இதில் ஒரு மொட்டு இருக்குது. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு மொட்டு வந்து வச்சுருக்கு. இதுவும் வந்து நான் பூத்ததுக்கப்புறமா காட்டுறேன். இது வந்து நல்லா மெரூன் கலரு. இப்போ இதெல்லாமும் வந்து நான் வந்து கொத்தி கிளறி விட்டுருக்கேன். எல்லாமே வந்து கொத்தி கிளறிட்டு அப்புறமா வந்து தண்ணியெல்லாம் வந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா நான் எல்லா செடிகளுக்குமே வந்து உரமெல்லாம் வந்து அதாவது எல்லாத்தையுமே கொத்தி கலரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துட்டேன். இங்கே வந்து 2 பாட் வந்து வச்சுருந்தேங்க, தக்காளியோட நாற்று. அதை வந்து நான் வந்து எடுத்து வந்து வேறு இடத்துல வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கீழே நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற உரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனி புதுசாக வந்து இதில் வந்து ரெடி பண்ணிவிட்டு புதுசாக அடுத்து நான் சீடெல்லாம் போட்டு ரெடி பண்ணுறதுக்காக இந்த 2 பாட்டு வந்து இங்கே ஒன்று வச்சுருக்கேன். இதை வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் இருக்கிற இந்த நாற்றெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கீழே எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ரெடி பண்ணிவிட்டு கீழே வைக்கலாம் அப்படின்னு. கீழே இடம் இருக்கல, தரையில் கூட வச்சுக்கலாமே நம்ம. அதனால் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டேன். இங்கே வந்து அடுத்து வேறு நம்ம நாற்றெல்லாம் வந்து வைக்கிறதுக்காக இந்த பாட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லா இடமும் இது பண்ணியாச்சு. இனி பெருக்கிட்டு உரங்கள் வந்து நமக்கு ரெடி பண்ணி, அதாவது உரம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன், இதில் இருந்த பழைய உரம் எல்லாமே வந்து எல்லாத்துலேயுமே ஒரு கைப்பிடி வந்து போட்டாச்சு. ஃபுல்லாமே எல்லாமே வந்து கொஞ்சம் சிலதெல்லாம் வந்து போட்டிருக்கேன். இதில் எல்லாமே வந்து நிரப்பி வச்சுருக்கேன். இது எல்லாமே பாருங்கள், அதுலேருந்து 2 பாக்ஸ்லேயும் இருந்தது எல்லாமே எல்லாத்துலேயும் வந்து மாற்றி வச்சுருக்கேன் ஃபுல்லாகவே. இப்போ அடுத்து நம்ம வந்து உரம் வந்து ரெடி பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் கூட அதில் கீழேயும் போடுறதுக்கு இருக்குது. அதோட வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி நான் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறது அது வந்து வரும் உங்களுக்கு வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து வரும், அதுவும் வந்து பாருங்கள். இப்போ மாடி தோட்டத்துக்கு தேவையானதெல்லாம் வந்து நான் இப்போ உரமெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பெருக்கி எல்லாமே இடமும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வந்து பஞ்சகாவியாக தான் வந்து தெளிக்க போகிறோம். அது நான் உங்களுக்கு அப்படியே ரெடி பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம மாடித்தோட்டம் ரொம்ப சூப்பராக வந்து பெருக்கின எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாமே ரொம்ப நல்லாவும் வளர்ந்துருக்கு. நிறைய வந்து நான் டெய்லி லைவ்லலாம் வந்து போட்டிருப்பேன். என்னோடய வீடியோஸும் வந்து வந்திருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பேன். தனித்தனியாக ஒன்று காட்டணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நிறைய காய்கள் எல்லாமும் வந்து வந்திருக்கு. அவரைக்காய் இதெல்லாமும் எல்லாமே நல்லாவே வந்து நிறையவே வந்து வந்திருக்கு. இதில் பாருங்கள் எத்தனை காய் வந்து வந்திருக்கு. இதெல்லாமே வந்து எடுக்கணும். பூக்களும் வந்து நிறைய வந்து போட்டிருக்கு. இதுலேயும் அவரைக்காய் வந்து நிறைய வந்து காய்ச்சிருக்கு. இந்த மாதிரி கத்திரிக்காயும் வந்து நிறைய காய்ச்சது, நிறைய வந்து எடுத்தாச்சு. தக்காளி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து காய்ச்சிருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் வந்து ரொம்ப பிஞ்சு இருந்ததுலையே நிறைய வீடியோஸில் வந்து உங்களுக்கு பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி பிஞ்சு போய் இதுவாக இருந்தது. அதை வந்து நான் வந்து மாற்றிட்டேன். அதில் செடியும் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ரொம்ப ஓரமாக வந்து வந்திருந்தது. அதோட கூட கத்திரிக்காய் வந்து நான் வந்து வச்சுருந்தேன். குடிசையிலேருந்து வாங்கியிருந்தேன் சொன்னேன், அது வந்து வச்சுருந்தேன். அதை வந்து நான் எடுத்து வந்து மாற்றி வச்சுட்டேன். இதில் ஒன்று வந்து வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொன்று வந்து இதில் வந்து வச்சுருக்கேன் சைடில் ஒரு ஓரமாக. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். இது ஆயாச்சு ரொம்ப வருஷமாக இது இருக்குது. இப்போ எல்லாம் வந்து புதுசாக துளுத்து வந்துட்டுருக்கு. இது முடிச்சதுக்கப்புறமா இதுவும் வந்து வரதுக்கு சரியாக இருக்கும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து ஓரமாக வந்து வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காவை. இது வந்து நீல கத்திரிக்காய் கொடிசையால் அன்றைக்கி வாங்கியிருந்த நாற்று இதோட கூடவே வந்து வச்சுருந்தேன். அதை தான் எடுத்து நான் வந்து 2த்துலேயும் மாற்றி வச்சுட்டேன். 2ஆக வந்து வச்சுருந்தேன் அதில். இப்போ இந்த பேக் தான் வந்து ரெடி பண்ணணும். இப்போ நம்ம வந்து மாடித்தோட்டத்துக்கு ஆடிப்பட்டத்துக்கு வேண்டி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே வந்து நான் நீட் பண்ணியிருக்கேன். இந்த காய்கறியெல்லாம் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய கொடுக்கும். தக்காளி இல்லாமல் இப்போ தான் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்குல்ல. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பாட்டெல்லாம் வந்து மாற்றணும் ஒன்று ஒன்றா.
இப்போதைக்கு எல்லாமே மாற்றி இப்போதைக்கு நல்லா உரம் வந்து ரெடி பண்ணி இப்போ மிளகு வந்து போட்டிருக்கேன். இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அடுத்து ரெடி பண்ணுறத இப்போ அந்த பேக் அந்த பாட் 2 மாற்றினதில் அந்த இருந்த உரம் எல்லாமே வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து நான் உரம் கலந்து ரெடி பண்ணுறத எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல்லாக வந்து நிரப்பிடுவேன். அப்போ தான் நமக்கு ஈல்டு வந்து நிறைய வந்து கொடுக்கும். மேலே மேலே உரம் வந்து போட்டுகிட்டே இருக்கணும், ஃபுல்லாக வந்து நிறச்சிட்டே இருக்கணும். அதை அதாவது கொடுக்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து இலை வந்து மண் வந்து கீழே சுருங்கி போயிட்டே இருக்கும் இல்லையா, கீழே கம்மியாகிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஃபுல்லாக நிரப்பிட்டே இருக்கணும். அப்பப்போ நல்லா உரமெல்லாம் கலந்து அப்பப்போ நிரப்பிட்டே இருந்தது நமக்கு வந்து அப்பப்போ அடுத்த ஈல்டு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் வந்து பாருங்கள், எனக்கு வந்து சுரக்காய் வந்து காய்ச்சிருக்கு தெரியாதா, இதில் வந்து காய்ச்சிருக்கு. இதில் 2 வந்து வச்சுருக்கு. இப்போ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே உரம் வந்து கொடுக்கணும். அடுத்து வந்து ஃபர்டிலைசர் வந்து கொடுக்க போகிறேன். நான் பஞ்சகாவியா தான் வந்து கொடுக்க போகிறேன். எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் இது நல்லா ஒரு 20 லிட்டர் தண்ணி வந்து இருக்கும். இதில் ஒரு பாதிக்கு ஒரு 1/2 லிட்டர் பக்கம் வந்து விட்டுட்டு எல்லாமே என்ன எனக்கு ஒரு 40-50 செடி பக்கம் வந்து இருக்கிறதுனால நிறைய வந்து கலந்து விட வேண்டி வரும். அதனால் எல்லாத்துக்குமே வந்து கலந்துட்டு இதில் வந்து ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டு இதில் வந்து பஞ்சகாவியம் தான் வந்து விடுப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடிமேடாக வந்து கிடைக்கும். 1 லிட்டர் இதை தான் வந்து நான் வந்து கலக்க போகிறேன். கலந்துட்டு இதில் வந்து விட போகிறேன். இதே நான் வந்து இப்போ அடியிலையும் மேலுக்கும் எல்லாமே வந்து பக்கெட்டாலே வந்து விட போகிறேன். இதே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதுனாலும் வந்து பண்ணலாம். செடிகளுக்கு மேலே இல்லாமல் விட்டு ஸ்ப்ரே பண்ணலாம், அப்படியும் வந்து பண்ணலாம். நான் அன்றைக்கி ஏற்கனவே வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். அதில் எல்லாத்துலேயும் வந்து நான் அடுத்து இதில் வந்து அடியில் மண்ணில் வந்து நம்ம எல்லாமே இறுகி இருக்கிறதுனால அடியில் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்து நல்லா இது வரும் வேணும் அப்படிங்கிறதுனால, ஃபர்டிலைசர் வேணும் அப்படிங்கிறதுனால இப்போ நான் அடி மண்ணுக்கும் சேர்த்தாப்பில் வந்து நான் பக்கெட்டாலே வந்து விட போகிறேன். பக்கெட்டால் விடும்போது உங்களுக்கு அடி வரைக்கும் வந்து எல்லாமே போகும், வேறு வரைக்கும் எல்லாமே போகும் எல்லாமே. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பக்கெட்டில் விட போகிறேன், ஸ்ப்ரே பண்ண போகிறது இல்லை அப்படின்னு வரேன். இந்த ஃபர்டிலைசர் தான் வந்து விட போகிறோம், பஞ்சகாவியம். இது நம்ம வீட்லேயும் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ வந்து கடையிலே வந்து கிடைக்கிறதுனால எனக்கு தயார் பண்ண டைம் இல்லாததுனால நான் ரெடிமேடாக வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதுதான் வந்து விட போகிறேன். இந்த மாதிரி நம்ம மாற்றி பண்ணும்போது தான் இந்த மாதிரி நமக்கு பூக்கள் காய்கள் வந்து நிறைய வந்து கொடுக்கும். இப்போ அதுதான் வந்து பண்ண போகிறேன். அடுத்து நான் வந்து ஆடிப்பட்டத்துக்காக பேக்கெலாம் ரெடி பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து மண் கலவையோட கூட ரெடி பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டே வாங்க. டெய்லி நான் வந்து லைவ் போட்டுருக்கலாம் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம மாடி தோட்டத்தை. அதனால் நான் வந்து தனித்தனியாக ஒன்றும் வந்து காட்டலை, லைவில் பார்க்கும்போது தெரியும். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நம்ம அடுத்த லைவில் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த லைவ் பண்ணும்போது வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.